பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி அரசியும் கோமதியும் ரோட்டில் போகும்போது ஊரில் உள்ள எல்லாம் வந்து என்ன உன் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இதை வந்து வீட்டில் வந்து கோமதி புலம்பிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட பாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டோ வர சொல்லி ஒரு மைக் செட் மாதிரி ரெடி பண்ணி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைக் செட்டில் பேசி ஊரே வந்து கூப்பிட்டுறாரு. கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் நான் வர சொன்னேன். இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நிம்மதியாகவே போக விட மாட்டாங்களாமே, கவர்மெண்ட் ரோடு தானே, மற்றபடி காரு பைக்கு எல்லாம் போகுது, மனுஷங்க நிம்மதியாக போக முடியல. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பொண்ணுங்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் மறைக்கிறனால தான் இப்படி. பொண்ணுங்க தைரியமாக ரோட்டில் போகணும் அப்படின்னா இப்படி 4 பேர்கிட்ட 4 விஷயம் சொன்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அரசி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எதுக்காக வந்து அரசி குமரவேல் வீட்டுக்கு போய் வாழ்ந்தா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக பாண்டியன் வந்து மைக்கில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு. இதனால் எல்லாருமே அரசி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது அரசியை எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. தான் பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தான் பொண்ணு நிம்மதியாக வெளியே தலைகாட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காரு. பாண்டியன் செஞ்சது சரியா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.